ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து. மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நம்முடைய கர்த்தருக்கு நாம் எந்த சூழ்நிலையில் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் எப்பொழுதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த இடமாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் நாம் பயந்திருக்க பழக வேண்டும். இன்றைக்கு அநேக மனிதர்களுக்கு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள், பயந்திருக்க பழகி கொள்கிறார்கள். அதுபோல நம்முடைய கர்த்தருக்கு நாம் மனிதர்களை மாத்திரம் பயப்படுகிறது அல்ல, கர்த்தருக்கு பயந்திருப்பதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் பழக வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் எப்படிப்பட்டதென்றால் அவரோடு கூட பேசுவது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது, அது போன்ற அநேக காரியங்கள் உண்டு. நாம் அதில் ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுத்து அதில் பழகி கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. பயத்தோடு கூட நாம் பழகுவதற்கு பயந்திருக்க பழகுவது என்பது எங்கள் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்தில். வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொரு வருஷத்திலும் வயலிலே விதைகளை விதைக்கிறோம். வயலில் விதையும் எல்லாவித மரங்கள் கனிகள் எல்லாவற்றிலும் நாம் தசம பாகத்தை பிரித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு கொடுக்கிற காரியத்தில் 10ல் 1 பங்கை எதுவாக இருந்தாலும், விதைக்கிற விதையாக இருந்தாலும், எந்த பொருளாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு கொடுக்கிற ஒரு பழக்கத்தை நாம் வைத்து கொள்ள வேண்டும். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வசனத்திற்கு தசம பாகத்தை செலுத்துவதை அநேகர் பழக்கமாக வைத்து கொள்வது இல்லை. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ தேவனுக்கு பயப்படுகிறாய் என்றால் அதை தேவன் சொல்லியிருக்கிற அந்த தசமபாக காரியத்தை தேவனுக்கு கொடுக்கும்படியாக நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். பயந்து அதை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு நம்முடைய தசம பாகங்களை விதைக்கிற விதையிலும் எல்லா பொருளாலும் எல்லா பலனிலும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எதையெல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறாரோ அது எல்லாவற்றிலும் 10ல் 1 பங்கை அவருக்கு செலுத்தி அவருக்கு பயந்திருக்க பழகி கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படுகிறோம் என்றால் நம்முடைய எல்லா விளைவின் பலனிலும் எல்லாவற்றிலும் தேவனுக்கு தசமபாகம் செலுத்தி தேவனுக்கு பயந்திருக்க பழகிக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுக்கிற எல்லா காரியத்திலும் விதைக்கிற விதைப்பிலாகிலும் எல்லாவற்றிலும் நாங்கள் தசம பாகத்தை செலுத்தி எங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு பயந்து பழகி கொள்ளும்படியாக இந்த வார்த்தை இந்த நாளிலே நீர் கொடுத்ததற்காக நன்றி. உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றிலும் தேவனுக்கு தசம பாகத்தை செலுத்தி உமக்கு பயப்படும்படியாக நீர் இந்த வார்த்தையை நீர் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள தசம பாகத்தை உமக்காக செலுத்தி உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.